ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ஆதர்ஷ். வெல்கம் பேக் டு மை ஒப்பீனியன். 2 ஐபிஎல் வீடியோ ப்ரீவியூவிங் த ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் நான் போட்டிருக்கேன். இப்போ 3வது வீடியோ வந்து ஒரு டீம் முதல் 2 சீசன் ரொம்பவே நன்னா பண்ணிட்டு முதல் சீசனை ஜெயிச்சுட்டு 2வது சீசன் ஷுட் ஹவ் ஒன் பட் லாஸ்ட் 2 டிவிஷன் மிஸ்கம்யூனிகேஷன்னால அந்த மேட்ச் விட்டு போயிடுது, கப்பும் விட்டு போயிடுது. 3வது சீசன் ரொம்ப சுமாரா பண்ணி நிறைய மேட்ச் அடி வாங்கினாங்க. அது வந்து குஜராத் டைட்டன்ஸ். சுப்மான் கில், சாய் சுதர்ஷன், ரஷீத் கான், ராகுல் தெவாத்தியா, ஷாருக் கான். இப்ப ராகுல் தெவாத்தியாயும் ஷாருக் கானையும் அன்கேப் பிளேயர்ஸா ரிட்டைன் பண்ணிருக்காங்க. முக்காவாசி நன்னா ரிட்டைன் தான் பண்ணிருக்கா. ஆனா ஷாருக் கானை மட்டும் எனக்கு ரிட்டைன் பண்ணது கொஞ்சம் ஆச்சரியமா இருந்தது. அவ்வளோ வாய்ப்பு கிடைக்கல போன சீசன். அவரை வாங்கினதே எனக்கு ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா அபினவ் மனோகர் நன்னா பண்ண அபினவ் மனோகர் இருந்தார். விஜய் சங்கர் போன சீசன் அவ்வளோ சரியா பண்ணல. அவரை நிறைய பின்னாடி இறக்கிட்டு அவருக்கு அந்த பவர் ஹிட்டிங் அவ்வளோ இல்லாததுனால சரியா பண்ண முடியல, எஸ்பெஷலி அந்த ஸ்லோவர் ட்ராக்ஸ். அதுக்கப்புறம் இவர் ஷாருக் கான் இருந்தார், ராகுல் தெவாட்டியாவும் இருந்தார். இப்ப ஒரு 4 பிளேயர் வவுச்சிங் ஃபார் த ஃபினிஷர் ரோல். விஜய் சங்கர் இன்கரெக்ட்லி ஸோ. இப்போ ஒரு 3 பிளேயர் வவுச்சிங் ஃபார் த ஃபினிஷர் ரோல். ராகுல் தெவாட்டியா உக்காத்தி வைக்க முடியாது. அபினவ் மனோகர் ஹஸ் டன் வெல் பட் காட் காம்படிஷன் ஃப்ரம் ஷாருக் கான் பிகாஸ் 7 கோடிக்கு வாங்கியிருந்தான். ஒரு அன்னெசரி காம்படிஷனா அது இருந்தது போன சீசன். ஷாருக் கானுக்கு வாய்ப்பும் கிடைக்கல, அவ்வளவும் பண்ணல. அதனால்தான் அவரை ரிட்டைன் பண்ணது கொஞ்சம் ஆச்சரியம். எஸ்பெஷலி இஃப் யூ வாண்டட் டு ரிட்டைன் அ ஃபினிஷர், ஒரு அபினவ் மனோகர் மாதிரி ரிட்டைன் பண்ணியிருக்கலாம். ஒரு மோஹித் சர்மா ஒரு 4 கோடி அஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு பவுலர், அதுதான் நான் பண்ணியிருந்திருப்பேன். ஆனா அவ வந்து ஷாருக் கானுக்கு தான் போனா. ஆனா அது தவிர நல்லா தான் ரிட்டைன் பண்ணியிருக்கான். 69 கோடி இருக்கு. நான் முதல் வீடியோல சொன்ன மாதிரி 69 கோடிக்கு மேல இருந்தா ஒரு அளவுக்கு கொஞ்சம் இஷ்டம் இருந்தா ஒரு பிளேயரை வாங்கலாம். இப்ப நான் எப்படி இந்த டீமுக்கு போயிருக்கேன்னா, மை ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி வுட் பி, இப்ப நம்ம போன சீசன் என்ன முதல் சீசன் தான் என்ன பார்த்தோம்னா, அந்த விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் ஸ்லாட்டுக்கு இந்த டீம் கொஞ்சம் கஷ்டம் பட்டிருக்கு. விருதுமான் சாஹா ட்ரை பண்ணா முதல் சீசன் நன்னா பண்ணார். ஆனா அவர் அடிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 17 பஞ்சுல 21 ரன் அந்த மாதிரி தான் வரும். மேத்யூ வேடு இந்தியால விளையாடணும்னா ஒரு பேட்டிங் ட்ராக்ல பினிஷர் ஒரு நம்பர் 7 மாதிரி இறங்கணும். ஆஸ்திரேலியா இந்தியாவுக்கு வச்சே 2022ல அவரும் டிம் டேவிடும் அந்த மேட்ச் ஜெயிச்சு கொடுத்தது தானே. அந்த சிச்சுவேஷன் தான் மேத்யூ வேட் நம்பர் 7ல தான் வந்து 6-7ல தான் வந்து அடிச்சார். குஜராத் டைட்டன்ஸ் அவரை வாங்கிட்டு ஓப்பனிங் தான் இறக்கின்னு இருந்தா எனக்கு அது புரியவே இல்லை. ஒரு இந்தியன் கீப்பர் பேட்ஸ்மேன் ப்ரிஃபர்லி வாஸ் வாட் ஐ வுட் லுக் டு கெட். இந்த ஒரு பிளேயரை நான் வந்து 10 கோடிக்கு எடுத்துடலாம்னு நினைச்சிட்டு இருக்கேன். தட் பிளேயர் வில் பி இஷான் கிஷன். இப்ப வேற எந்த பிரான்ச்சைஸ்லயும் அவர் ஃபிட்டா வரான்னு சிஎஸ்கேலையும் பார்த்தா அவர் ஃபிட்டா வரா. அந்த 55 கோடி தான் இருக்கு. அது 55ல 10 கோடி இஷான் கிஷன் மேல போட முடியுமா? போட்டா அந்த போலிங் அட்டாக்கை ஃபார்ம் பண்ண முடியுமா? ஃபார்ம் பண்ண முடியாது. இப்ப குஜராத் டைட்டன்ஸ்க்கு இந்த நம்பர் 3ல இந்த ஸ்லாட் இருக்கு. எதனால நான் நம்பர் 3 சொல்றேன்னா, குஜராத் அந்த அஹமதாபாத் ட்ராக்ல வந்து கொஞ்சம் பவர் பிளேல அலையும். ஒரு 45 for 1 அந்த மாதிரி வந்தா யூஆர் அட் அட்வான்டேஜஸ் பொசிஷன். இப்ப சுப்மான் கில், சாய் சுதர்சன் பர்ஃபெக்ட் பேர் டு பேட் இன் தட் வென்யூ. டெக்னிக்கலி சவுண்டு கண்டிப்பா அந்த 45 for 1 வந்துடும். இஷான் கிஷன் வந்து ஓப்பனிங் வந்து கண்டபடி அடிக்க பார்த்தா ஹை சான்சஸ் he will get out early. அதனால்தான் சுப்மான் கில், சாய் சுதர்சன் will bat the majority. சாய் சுதர்சன் at least will bat the majority of the power play. இஷான் கிஷன் வந்து ஒரு 4.5 ஓவருக்கு அப்புறமா இறங்கினா then it will be much better for him rather than opening the batting. அப்புறம் அந்த 2 ஓப்பனர்ஸுமே கொஞ்சம் டைம் எடுத்து விளையாடுவா. இஷான் கிஷன் வந்தோடனே அடிக்க பார்ப்பார். இட் வில் போட் வெல் ஃபார் தெம். அந்த கீப்பர் பேட்ஸ்மேனையும் சீல் பண்ணிடும். ஸோ இஷான் கிஷன் நம்பர் 3 for 10 crores. டேவிட் மில்லர் நம்பர் 4 ஒரு 8 கோடிக்கு கிடைக்கலாம். நான் போன வீடியோ ராஜஸ்தான் ராயல்ஸ் வீடியோல சொன்ன மாதிரி இப்ப 50 லட்சம் பிளேயர்லாம் 2 கோடிக்கு பேஸ் பிரைஸ போட்டிருக்கா. அதனால்தான் கொஞ்சம் ஒரு 2-3 வருஷம் வெயிட் பண்ணா இந்த வருஷமே டைட்டா இருக்கலாம். இந்த 120 கோடி பர்ஸ் போராது.
அதனால தான் டேவிட் மீலருக்கு ஒரு 8 கோடிக்கு மேல எனக்கு தெரிஞ்சு யாருமே அவருக்கு 8 கோடிக்கு மேல கொடுக்கறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஈஸியா குஜராத் டைட்டன்ஸ் வாங்கிடலாம். ஒரு வெரி குட் டாப் 4 சுப்மான் கில், சாய் சுதர்சன், இஷான் கிஷன். இப்ப டேவிட் மீலர், சுப்மான் கில், சுப்மான் கில் டேவிட் மீலர் நம்பர் 4. இப்ப டேவிட் மில்லர் வந்து இந்த லாஸ்ட் 2 இயர்ஸ் கொஞ்சம் டைம் எடுத்து தான் விளையாடுறார். ஒரு முதல் 10 பந்து வந்து கொஞ்சம் டைம் எடுத்துட்டு அப்புறமா ஹி அக்சலரேட்ஸ். இப்ப இந்த மாதிரி ஒரு வென்யூல வந்து ஒரு 75 to 80 for 1 in the first 10 overs is a very good spot as a batting side. இப்ப சுப்மான் கில், சாய் சுதர்சன், டேவிட் மில்லர் 3 பேருமே they can get the team to that 80 for 1. இஷான் கிஷன் எல்லாம் வந்து அடிக்க பாப்பர், ஒத்த அடிச்சா பரவாயில்ல. So it is a very good top 4 I think. ராகுல் தெவாட்டியா நம்பர் 5. இப்ப நம்ம அந்த ஸ்லோ ட்ராக்ஸ் போன வருஷம் பார்த்துருந்தோம்னா அந்த சிஎஸ்கே சென்னை கிரவுண்டுக்கு வந்தாலே ராகுல் தெவாட்டியா கடைசியில இறக்கி அவர் ஒரு 13 பந்து விளையாடிட்டு 5 ரன் அடிப்பார். ஏன்னா கடைசியில அடிக்கிறது கஷ்டம், எஸ்பெஷலி when he walks out against the spinners later on he struggles. ஆனா ஒரு நம்பர் 5ல இறங்கி அந்த பஞ்சாப் கிங்ஸ் கிட்ட அடிச்ச மாதிரி பார்த்தா he does well. I feel he should bat at number 5. ராகுல் தெவாட்டியா எஸ்பெஷலி அந்த ஸ்லோ ட்ராக்ஸ்ல பின்னாடி தள்ளிண்டே போனா it will not bode well for the team. அவர் வந்து நம்பர் 5ல விளையாடியதான் ஆனும். ஷாருக் கான் நம்பர் 6 அவரை பேக் பண்ணும், ரிட்டைன் பண்ணிருக்கா. ரஷீத் கான் நம்பர் 7. அதுக்கப்புறம் நான் வந்து முதல் வீடியோல சொன்ன மாதிரி எல்லா டீமும் ஒரு அளவுக்கு நன்னா ஒரு பவுலிங் அட்டாக் தான் எடுத்துன்னு வருவா. ஒரு 3 ஹை ப்ரொஃபைல் பவுலர்ஸ் அது இருப்பா. இப்ப இந்த பேட்டிங் லைனப்ப பார்த்தா இதுக்கு மேல ஒரு ஓவர்சீஸ் பிளேயர் தேவையா? இப்ப ஒரு ஓவர்சீஸ் பிளேயர் டாப் ஆர்டர்ல இந்த டீம்ல விளையாட முடியுமா? விளையாட முடியாது. இல்லைன்னா இஷான் கிஷன் நம்பர் 4ல விளையாடலாம். I'd rather he play at நம்பர் 3, நம்பர் 4 விளையாடலாம். பட் ஐ ஃபீல் இட் இஸ் அன்னெசரி. ஏன்னா அப்ப ராகுல் தெவாட்டியா பின்னாடி தள்ளனும், ஷாருக் கான் பின்னாடி, ரஷீத் கான், ஆல் தோஸ் பிளேயர்ஸ் கேப்பபிள் ஆஃப் பேட்டிங் வேர் ஐ ஹவ் ஸ்லாட்டட் them to bat in this 11. ஒரு அதர் ஓவர்சீஸ் பேட்ஸ்மேன் is he really going to add that match winning factor past what this lineup has? I don't think so. அதனால தான் ஒரு ஓவர்சீஸ் பேட்ஸ்மேன் தான் 11ல வேணும்னு நான் நினைக்கிறேன். 7 ரஷீத் கான். 8 நூர் அஹமத். கண்டிப்பா நூர் அஹமத் திருப்பி வாங்க பாப்பா. ஐ திங்க் வாங்கிடுவான்னு நினைக்கிறேன். நூர் அஹமத் at நம்பர் 8. மோஹித் சர்மா ரிட்டைன் பண்ணியிருக்கணும். they will look to get him back. Experienced bowler நம்பர் 9. நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு 2 சாலிட் ஃபாஸ்ட் பவுலர், ஒரு பிரீமியம் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் எடுப்பேன். இப்ப ஜோஷ் ஹேசல்வுட் மாதிரி ஆளை பார்த்தா எனக்கு பொறுத்த வரைக்கும் நிறைய பேரு அவருக்கு போக மாட்டா. ஏன்னா it does not suit the surface there. இப்ப டீம்ல ஒரு சில கிரவுண்ட்லாம் he can bowl 0 for 30 அந்த மாதிரி he can do. But I feel is he going to be that person who's going to really win the match for you? Na probably not so much. ஒரு செகண்ட் ஃபீல்ட் ரோல் மாதிரி அவர் விளையாடுவார். அதனாலதான் I don't think teams should really break the bank for Josh Hazelwood. ஒரு 6.5 கோடி I think you can get him. அப்புறம் ஒரு 8.5 கோடிக்கு புவனேஸ்வர் குமார். புவனேஸ்வர் குமார், ஜோஷ் ஹேசல்வுட் ஓப்பனிங் த bowling அஹமதாபாத். அதுக்கப்புறம் என்னன்னா ரஷீத் கான், நூர் அஹமத் இன் மிடில் ஓவர்ஸ். ஜோஷ் ஹேசல்வுட் டெத் ஓவர்ஸ்ல போடக்கூடாது, அவர் 2 ஓவர் மிடில் ஓவர்ஸ்லயும் போடலாம். இப்ப ஹேசல்வுட், நூர் அஹமத், ரஷீத் கான் எந்த பேட்ஸும் நுழைந்தாலும் ரன்னே வராது மிடில் ஓவர்ஸ்ல. மோஹித் சர்மா, புவனேஸ்வர் குமார் அட் டெத்து. நான் சிஎஸ்கேக்கு சொன்ன மாதிரி நான் இம்பாக்ட் சப்க்கு நான் இந்த டீம்ல வெயிட் பண்ணுவேன். இப்ப நம்பர் 7 ரஷீத் கான்னா இதுக்கு மேல did you need to put a batsman straight away? ஏன்னா சுப்மான் கில், சாய் சுதர்சன், டேவிட் மில்லர் இப்ப விளையாடுறத பார்த்தா ஒரு 60 பந்து மாதிரி விளையாடிடுவா half the innings. இஷான் கிஷன் சொல்ல முடியாது, எல்லாம் பத்தியும் அடிக்கதான் போவார். ராகுல் தெவாட்டியா வந்து அவருக்கு ஒரு கிரேட் மெச்சூரிட்டி இருக்கு. அவர் வந்து எப்ப கரெக்டான சமயத்துல இறங்கினாலும் he will at least face ஒரு 10-15 balls மாதிரி he will face. So you could say by default ஒரு 70 to 75 balls covered. ஷாருக் கான் and ரஷீத் கான் உடனே அவுட் ஆனாலும் ஒரு 10 ball covered which is 85. இதுக்கு மேல ஒரு இம்பாக்ட் சப்பா if you have to bring in just to face whatever deliveries he has left. ஆனா worst day நான் சொல்றது சுப்மான் கில், சாய் சுதர்சன், டேவிட் மில்லர் combined will play 60 balls. If they do not play 60 balls then already you are in a bad spot. ஏன்னா இந்த 3 player you've got these reliable players there.
ஸோ இதுக்கு மேல உடனே ஒரு இம்பாக்ட் சபை கொண்டு வரணுமா? ஐ டோன்ட் திங்க் ஸோ. கொண்டு வரணும்னா யூ கேன் பிரிங் சம் பவுலிங் ஆல்ரவுண்டர் டு ஸ்ட்ரெங்தன் மேபி த டெத் பவுலிங் அட் த எண்ட். அந்த மாதிரி ஆள் கிடைக்கிறது கஷ்டம். பட் ஒரு எக்ஸ்ட்ரா ஃபாஸ்ட் பவுலர் டு ஸ்ட்ரெங்தன் த பவுலிங் அட் த எண்ட் கேன் ஆல்சோ பி தேர். அப்ப இந்த பவுலிங் அட்டாக்கும் நல்லா இருக்கும், இந்த பேட்டிங் எனப்பும் ஐ திங்க் திஸ் பிளேயர்ஸ் வில் டூ இட். ஸோ அது அப்படிதான் நான் போவேன். இன் டேர்ம்ஸ் ஆஃப் பேக்கப்ஸ், இப்போ ஐ திங்க் ரஷீத் கான், நூர் அஹமத் இருக்கிறதுனால ஒரு முகமது நபி மாதிரி ஆல் அட் பெஸ்ட் பிரைஸ் ஐ திங்க் தே வில் கோ ஃபார் அஸ் அ பேக்கப் ஃபார் ஐதர் ரஷீத் கான் ஆர் நூர் அஹமத். இப்போ நூர் அஹமத் இன்ஜர் ஆனாலும் ரஷீத் கான் கேன் பிரீத் தட் அஃபென்சிவ் த்ரெட் இன் மிடில் ஆல்சோ. he doesn't look to take wickets, he looks to contain runs. ஆனாலும் விக்கெட் விழுறது. இப்போ if even if Rashid Khan gets injured, Mohammad Nabi can play that containing role. Noor Ahmed can go for wickets. So ரெண்டு பேருக்குமே அப்படி இருக்க மாதிரி வந்துடும். டேவிட் மில்லருக்கு ஒரு சீப் பேக்கப் யாருக்கு போவான்னு தெரியாது. பட் ஜஸ்ட் பிகாஸ் ஒன்லி ஒன் ஓவர்சீஸ் பேட்ஸ்மேன் இஸ் நீடட் இன் திஸ் 11, டேவிட் மில்லருக்கு ஒரு சீப் பேக்கப். மேபி ஒரு மேட் ஹென்ரி இன் பிளே ஆஸ் அ பேக்கப் ஃபார் ஜோஷ் ஹேசல்வுட். நியூ பாலையும் போடலாம். அவரும் இஸ் ஹி அ நேச்சுரல் டெத் பவுலர்? ஐ டோன்ட் திங்க் ஸோ. Even though I'd say he may do better than Josh Hazlewood at the death, is he a natural death bowler? No. அவரையும் அந்த நடுவில் போட்டு முடிச்சிடலாம். he got மோஹித் சர்மா, புவனேஸ்வர் குமார், whoever else by the death. ஜாதவேத் சுப்ரமணியன் 2 கோடி பேஸ் பிரைஸ் போட்டிருக்கார். ஒரு இந்தியன் ஸ்பின்னர் அஸ் பேக்கப் ஃபார் நூர் அஹமத். இல்லை ஒரு ஃபாஸ்ட் பவுலிங் கொஞ்சம் அடி வாங்கிட்டுனா, இஃப் யூ வாண்ட் டு பிளே சம் ஒன் எல்ஸ், இஃப் யூ பாட் யுவர் ஓவர்சீஸ் பிளேயர், யூ பை ஜாதவேத் சுப்ரமணியனை விளையாடிட்டு யூ கேன் பிளே அண்ட் அதர் ஓவர்சீஸ் பிளேயர். அப்படிதான் பண்ணுவேன். ஸோ ஐ திங்க் அஸ் அ கோர் இன் திஸ் டீம் இட் லுக்ஸ் அ டீசன்ட் டீம். இந்த பேட்டிங் நினைப்ப சரியா மேனேஜ் பண்ணா ஐ திங்க் தே வில் டூ ஓகே. திருப்பி இன்னொரு ஒரு ஆளை வாங்கிட்டு தெவாட்டியா ஸ்லோ ட்ராக்ல கடைசியில இறங்கி பேட்ல படாத இருந்தா இட்ஸ் கோயிங் டு பி அ வேஸ்ட். தே டு நாட் நீட் டு ட்ரை அண்ட் இப்போ இதனால இப்போ 2 சீசன் த ரீசன் வை தே காட் டு ஃபைனல் இஸ் பிகாஸ் தே லோடட் தர் பவுலிங். இப்போ போன சீசன் நிறையா பவுலர் எல்லாம் பவுலரும் அடி வாங்கினா அதை பார்த்துட்டு இந்த சீசன் இல்லை பேட்டிங் இதாக தான் ஆனும், பவுலிங் கொஞ்சம் குறைச்சிட்டு பேட்டிங் நிறையா ஹை ப்ரொஃபைல் பேட்ஸ்மேனை வாங்கணும்னா தென் தே வில் நாட் பி ஏபிள் டு கம்பீட் வித் த அதர் டீம்ஸ் ஹூ வில் லுக் டு கோ somewhat bowling decent this season. So அதுதான் இந்த குஜராத் டைட்டன்ஸ் டீமுக்கு மை ப்ரீவியூ. ஒரு 16 கோடி மாதிரி இருக்கு பாக்கி. they can look to get some other backups. ஆனா பிளேயிங் 11 ஐ திங்க் முக்காவாசி இந்த மாதிரி செட்டாக தான் இருக்கு. இந்த வீடியோவை என்ஜாய் பண்ணீங்கன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இருக்கிற ஃப்ரெண்டுக்கெல்லாம் அனுப்புங்க. Remember, this is my opinion. What's yours?